உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பைத்தியக்காரன் எதுக்கு இந்த மாதிரி பண்ணான்றதே எனக்கு இன்னும் புரியாம இருக்கு. சரி விடு, இப்போதைக்கு பாரதிக்கு இந்த விஷயம் தெரியாம மட்டும் பாத்துக்கலாம். இல்லடே, ஏற்கனவே உடஞ்சு போயிருக்கிறாவ, அதுல இந்த விஷயம் வேற தெரிஞ்சுனா. டே, ஒருத்தருக்கு இப்படி எல்லாமா சோதனை வரும்? ஏற்கனவே இருந்த ஒரு வாழ்க்கை முடிஞ்சுதான் இந்த வாழ்க்கையை ஆரம்பிச்சா, இப்போ இந்த வாழ்க்கையிலயும் பிரச்சனை. நீ அதெல்லாம் விட, பாரதிக்கு இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி ஆதி இதெல்லாம் எதுக்கு பண்ணா? அவனுக்கு என்னதான் ஆச்சுன்றது நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். அதுக்கு பாரதிக்கு நம்மளுக்கு நடுவுல ஒரு ஆள் இருக்கணும். அப்பதான் இதெல்லாம் பாரதிக்கு தெரியாம நம்ம கண்டுபிடிக்க முடியும். பாரதிக்கும் நமக்கும் நடுவுல எங்க அம்மாவை தான் வர சொல்லணும்ன்றியா? உன் குணம் முழுசா தர்மலிங்க மாதிரி இருந்தாலும் சில நேரத்துல அப்பப்போ எங்க அத்தையோட குணமும் வெளியே வருதுரே. பரவாயில்லையே, போன போடு, அத்தைய வர சொல்லு. மா, ஆதி இப்போ ஆதியாவே இல்லம்மா. அவர் இப்ப எப்படி இருக்காரு தெரியுமா? ஏதோ கூட படிச்சவன் நினைச்சு பேசுனா கை நீட்டிவியா? உன் வாழ்க்கையில கடந்த 4 வருஷமா நடந்த எதுவுமே ஞாபகம் இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி தானே இந்த ஆபரேஷனையே பண்ண. மா, அதனால தான் உன்னை வர சொல்றேன். ப்ளீஸ்மா. ஏண்டி இதெல்லாம உலகத்துல நடக்குது? எங்களுக்கும் அதாம்மா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சரி, நீ கிளம்பி வா, வந்து பாரதி கூட இரு. நானும் அழகரும் ஆதி விஷயத்த என்னன்னு பாக்குறோம். சரி, நான் காலையில புறப்பட்டு வந்துடுறேன். சரி, ட்ரெயின் ஏறிட்டு கால் பண்ணு, சரியா? சரி, நான் காலையில வந்துட்டு கூப்பிடுறேன். சரி. சாரி டி, நீ சொன்னதெல்லாம் நான் அப்பவே நம்பியிருக்கணும். எல்லாம் ஏன் தப்புதான். ஆமா, பண்றதெல்லாம் பண்ணிட வேண்டியது, அப்புறம் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டியது. அந்த சாமியார் தாத்தா என்ன சொன்னாரு? எல்லாமே நீ லேட்டா பண்ணிதான் இப்படி இருக்கேன்னு சொன்னாரு. அது எவ்வளவு உண்மைன்னு தெரியுது இப்ப பாரு. ஆமா தமிழ், நான் லேட்டா முடிவெடுக்கிறதுனால தான் விதை என்னை இப்படி இருக்க வச்சிருச்சு. நீ சொன்னதெல்லாம் நான் முதலையே நம்பி இருக்கணும். அப்படி நம்பியிருந்தா நாம அப்பாவை பார்த்திருக்கலாம். எல்லாம் ஏன் தப்புதான். இதே இப்ப வாங்குனீங்க? நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துட்டேன். ராசக்குருவி அடிவெள்ளி அருவி ஆகாசம் கொடுத்த அழகான பருதி இந்த வாழ்க்கை வாகனம் நிக்காம ஓடணும் 7 ஜென்மமும் ஒன்னாவே வாழணும் சந்தோஷ சதிராட புரியாத புதி போட
கடனாக கடனாக ஆனதே. இடம் மாறி போன இதயம் தேடுதே, கடல் சேரத்தானே நலிவாடுதே. தீராத காதல் நல்லா இருக்கா? சாகாதடா. என் ஆதி செலக்ஷன் எப்பவுமே சூப்பரா தான் இருக்கும். வேகாதடா. உருவமாறி நின்றேனே உன்னை பார்க்கத்தான். இதயமேந்தி வந்தேனே உனக்காகத்தான். அவர் விருப்பத்தோட தான் இந்த ஆபரேஷனை நாங்க செஞ்சோம். அதுவும் காசு கொடுத்தா என்ன வேணாலும் பண்ணிடுவீங்களா? நாங்க எங்க டியூட்டியை தானே செஞ்சோம். ஆ? அடுத்தவன் வாழ்க்கையை கெடுக்கிறது உங்க டியூட்டியா? சரி, இப்போ திரும்ப அவருக்கு நினைவுகளை கொண்டு வர முடியாதா? இல்லைங்க, இனிமே அவருக்கு இந்த 4 வருஷத்துல நடந்த எதையுமே அவர் மெமரியில கொண்டு வர முடியாது. ஒரு தடவை எரேஸ் பண்ணிட்டா அவ்வளவுதான். ஏதோ ரப்பர் வச்சு அழிச்சு விட்ட மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. டே, நம்ம இப்போ ஆதி எங்க இருக்காருன்னு கண்டுபிடிச்சு திரும்ப அவருக்கு ஞாபகத்தை எல்லாம் வர வச்சா நல்லா இருக்கும். ஐயோ, அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க. எது? ஏன் கேக்குறேன்? இப்ப நீங்க போய் ஆதி கிட்ட பழச பத்தி பேசினாலோ ஞாபகப்படுத்தினாலோ அது அவர் உயிருக்கே ஆபத்தாயிடும். அவர் இந்த விஷயத்துல இருந்து வெளியில வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும். மெல்ல மெல்ல தான் வெளியில வர முடியும். ஃபோர்ஸ்ஃபுல்லா ஏதாச்சும் நடந்துச்சுன்னா கண்டிப்பா அவருக்கு டேஞ்சர் தான். உண்மையை சொல்லணும்னா அவர் இன்னும் நார்மல் ஆகவே இல்லை. அதுக்கு இன்னும் டைம் எடுக்கும். அப்படி அவருக்கு நார்மல் ஆனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு நடந்ததை சொன்னா ஏத்துக்கிற மைண்ட் செட் வரும். இல்லைன்னா அவர் ஓவர் டிப்ரெஷன் ஆகி தப்பா ஏதாவது நடந்துரும். அவர் உயிரோட இருக்கணும்னா அவர் மறந்த எதையுமே அவருக்கு ஞாபகப்படுத்த கூடாது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.